எடுக்கிறது, அதே நேரத்தில் அந்த ஸ்கிம்டு மில்க், இந்த நெய் எடுத்தது போக மீதி இருக்கிற ஸ்கிம்டு மில்க்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூவேஷன் தான். இதில் வந்து இந்த ஸ்கிம் மில்க்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மில்க் பவுட்ரு தயாரிக்கிறது, அந்த மில்க் பவுட்ரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சாக்லேட் ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ மில்க் பவுட்ரு தயாரிக்கிற ப்ராசஸை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன், ஸ்கிம் மில்க் எடுக்கல, ஏன்னா என்கிட்ட வந்து க்ரீம் செப்பரேட்டர் இல்லை. ஸோ அதனால் எப்படி ஹோல் மில்கில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸ் தான். ஸோ முதல்ல நான் என்ன மாடு வச்சுருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். என்கிட்ட வந்து நாட்டு மாடுகளும் இருக்குது, அதே நேரத்தில் கலப்பின பசுகளும் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் வந்து நாட்டு மாடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லிட்டர் நாட்டு மாட்டு பாலை ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பாலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டை காய்ச்ச போகிறோம். பொதுவாகவே நான் இந்த மெயினான ப்ரிகாஷனரி மெஷர்ஸை பற்றி சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். அதே நேரத்தில் இந்த மில்க் பவுடர் தயாரித்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் இதை. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மில்க் பவுடர் வந்து எறும்புகளை அட்ராக்ட் பண்ணும். அதனால் வந்து இதை வந்து எறும்பு இல்லாத இடத்துல வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இதை தயாரித்ததுக்கப்புறம். அதே நேரத்தில் இது வந்து சுத்தமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி போட்டாலும் இது கெட்டு போயிடும். அதனால் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இது என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸை நம்ம பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கடையில் வாங்குகிற மில்க் பவுடர் வந்து அதில் ப்ராசஸ் பண்ணது, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுனால அது கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். பட் நம்ம கடையில் வாங்கின மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ இதை நம்ம மேக்ஸிமம் எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல, நான் வந்து ஒரு 2-3 டேஸ் தான் வச்சுருக்கேன் இந்த மில்க் பவுடரை, அதுக்கு மேலே நான் வச்சது கிடையாது, வைக்கலை. அதனால் நீங்களும் 2-3 டேஸ்லேயே இதை காலி பண்ணிடுங்க இந்த மில்க் பவுடரை. ஏன்னா இது ஷெல்ஃப் லைஃப் வந்து எவ்வளோ இருக்கும்னு எனக்கு சொல்லுதில்ல. நம்ம சேஃபாக நம்ம இருந்துக்குவோம், ப்ரிகாஷனாக இருந்துக்குவோம், காஷியஸாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் மெயினான விஷயம், பால் பவுடர் தயாரிக்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம செய்கிற சாக்லேட்டை நம்ம வந்து சாப்பிட முடியுமோ, இல்லை நம்ம சேல் பண்ணுறதுனாலும் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சேல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இதை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது கிடையாது, ஏன்னா இது வந்து பால் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரலாம். ஸோ ஒரு பேனில் தான் நம்ம இந்த பாலை வந்து காய்ச்ச போகிறோம். ஏன்னா நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னா, ஒரு பாத்திரத்தில் வச்சு பால் பாத்திரத்தில் வச்சு காய்ச்சினேன். அதனால் என்ன ஆச்சுன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு. 1.5 மணி நேரமாக நானும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி கம்ப்ளீட்டாக இது பேஸ்ட் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் வந்து இந்த பாலை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த பாலை ஹீட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோவாக ஹீட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இதை நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாத்திரத்தோட ஓரமாக வந்து இந்த பால் ஆடைகள் மாதிரி கெட்டியாக வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயரை அப்பப்போ நம்ம வந்து சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி பால் ஆடைகளும் இது மேலே ஃபார்ம் ஆகும். அந்த ஆடைகளை நீங்கள் வந்து தூக்கி போட்டக்கூடாது. அந்த ஆடைகள் தான் மெயினான ஒரு மேட்ரே. இந்த சாலிட்ஸ் இதில் இருக்கிற நம்ம தயாரிக்க போகிற அந்த கோவா, அந்த சுகர் இல்லாத ஒரு கோவா வந்து இந்த பாலாடைகள்னால தான் உருவாகுது. அதனால் பாலாடைகள் நீங்கள் வழக்கமாக பாலிலேருந்து தூக்கி எறிகிற மாதிரி இதை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. பாலாடைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம அன்ஸ்வீட்டன்டு கோவான்னு சொல்லலாம் இதை, ஏன்னா ஸ்வீட்ஸ் நம்ம சேர்க்கலை. ஸோ இதை நம்ம சுண்டை காய்ச்சறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் வற்றிக்கிட்டே வரும். பால் உள்ள தண்ணி வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். கடைசி ஒரு 15 மினிட்ஸில் தான் நமக்கு அந்த பேஸ்ட் ரெடி ஆகும். சடனாக அந்த 15 மினிட்ஸில் வந்து அந்த பால்லேருந்து கெட்டியாக அந்த சாலிட்ஸ் வந்து இந்த பாலாடைகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசியில் சடனாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடைசியாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அதுலேயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்க தான் செய்யும். அந்த வாட்டர் கண்டென்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணால் தான் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கணும். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் இந்த
கோவா நம்ம ரெடி பண்ணி இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு ஃபேனுக்கு அடியில் வைக்கணும், இல்லைனா சன்லைட்டுக்கு அடியில் வைக்கணும். ஒரு 2-3 ஹார்ஸ் வைக்கணும். வச்சு எடுத்தோம்னா மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா ஒரு கரண்டியை வச்சு நம்ம அதை புரட்டி போடணும். புரட்டி விட்டோம்னா புரட்டி விட்டுட்டு திரும்ப நம்ம அதை ஃபேன் அடியில் வைக்கணும், இல்லைனா சன்னுக்கு அடியில் வைக்கணும், சன்லைட் அடியில் வைக்கணும். ஸோ திரும்ப இந்த ஒரு 3 ஹார்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ டோட்டலி 3 + 3 6 ஹார்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளெண்டர்லேயோ இல்லை ஒரு மிக்ஸிலேயோ போட்டு இதை நம்ம வந்து பவுடர் ஆக்கிக்கிறோம். பவுடர் ஆக்கிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உடனே நீங்கள் சாக்லேட் செஞ்சுருங்க. ஸ்டோர் பண்ணிலாம் வைக்காதீங்க. 1 வாரம் 2 வாரம் அப்படிலாம் வைக்காதீங்க. உடனே இதுலேருந்து சாக்லேட் ரெடி பண்ணிடுங்க. உடனே சாப்பிட்ருங்க. உடனே கன்சியூம் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி மில்க் சாக்லேட் பண்ணலான்னு பார்ப்போம். தேங்க்யூ.